அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. லாபம் கிடைக்க வேண்டுமென்றால் எந்த வழியும் சரி என்று நினைத்தான். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய நிலம் விற்பனைக்கு வந்தது. அந்த நிலம் ஒரு ஏழை விதவையின் சொத்து. அவளுக்கு பணத்தேவை இருந்ததால் குறைந்த விலைக்கு விற்க நினைத்தாள். அருண் அதை அறிந்து அவளை ஏமாற்றி இன்னும் குறைந்த விலையில் வாங்க திட்டமிட்டான். அப்போது கிராமத்தின் மூத்தவர் ராமசாமி அவனை அழைத்து, அருண், பிறரை ஏமாற்றி சம்பாதித்த செல்வம் நிலைக்காது. அறத்தைவிட பிற ஆக்கம் எதுவும் இல்லை. அறத்தை மறந்தால் அதைவிடப் பெரிய கேடும் இல்லை என்று அறிவுரை கூறினார். அருண் முதலில் கேட்கவில்லை. ஆனால் இரவு முழுவதும் அவன் மனம் கலங்கியது. நான் தவறான வழியில் செல்வம் சேர்த்தால் என்ன பயன் என்று சிந்தித்தான். மறுநாள் அவன் அந்த விதவையை சந்தித்து நிலத்தின் உண்மையான மதிப்பை கூறி நியாயமான விலையை கொடுத்தான். கிராமத்தார் அவனை பாராட்டினர். அவன் மனதில் அமைதி பிறந்தது. காலம் சென்றது. அருணின் நேர்மையும் அறச்செயலும் காரணமாக அவன் பெரிய தொழிலதிபராக வளர்ந்தான். அவன் பெயர் மதிப்பும் உயர்ந்தது. கதையின் கருத்து: அறத்தை கடைபிடிப்பதை விட பெரிய ஆக்கம் எதுவும் இல்லை. அதை மறந்தால் அதைவிட பெரிய கேடு எதுவும் இல்லை.